டேய், அம்மாவோட இருந்தா உனக்கு கடைசி வரைக்கும் பார்வையே வராதுடா. நான் அம்மாவை விட்டுட்டு வரமாட்டேன். நீங்க வேணா இங்க வந்துருங்க. அது இனிமே நடக்காதடா நவீன். உன் அம்மாவை பத்தி உனக்கு தெரியாதுடா. உங்களுக்கு தான்ப்பா அம்மாவை பத்தி எதுவுமே தெரியல. காலையில அகிலாவை போய் பாருங்கன்னு உங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னனே, அவங்க அதுக்கு என்ன ஸ்டெப் எடுத்தாங்கன்னு கேக்குறாரு. நாளைக்கு அகிலாவை போய் நாம பார்த்து பேசிட்டு வருவோம். அவ வருவாளாங்க? நம்ம பொண்ணு வாழ்க்கைக்காக கண்ட நாய் காலெல்லாம் விழணும்னு இருந்தா விழுந்துதானே ஆகணும். வா, இந்த வீடு பக்கமே தலை காட்ட வேணான்னு இருந்தேன். இந்த சரவணன் பயலால இந்த வீட்டு வாசப்படியை விநிக்க வேண்டியதாக போயிடுச்சு. சரி வா. அகிலா, வாங்க சம்பந்தி, உள்ள வாங்க. ஏன் சம்பந்தி அங்கேயே தயங்கி நின்றுட்டு இருக்கீங்க? வாங்க வாங்க, உள்ள வந்து உட்காருங்க. வாங்க சம்பந்தி, வாங்க உட்காருங்க. இல்ல பரவாயில்ல. நீங்க சந்தோஷமா வாங்க உட்காருங்கன்னு சொல்றீங்க. சந்தோஷமா வரவேற்க வேண்டியவ இப்படி எங்களை பார்த்ததும் உள்ள ஓடுறாளே. அவ சின்ன பொண்ணு தானம்மா, எல்லாம் தன்னால சரியாயிடும். வாங்க. உங்களை நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க எதிர்பார்க்கலனாலும் எங்களுக்கு இன்னும் அக்கறை இருக்க. என்னதான் மனஸ்தாபம் இருந்தாலும் சின்னஞ்சிறுசுங்க பிரிஞ்சிருக்கிறது மனசுக்கு கேட்கல. பொண்ணை பெற்றவங்க நீங்க, நியாயமா நீங்க தான் எங்க வீட்டுக்கு வந்து சமாதானம் பேசியிருக்கணும். ஏன் நாங்க தான் பல தடவை உங்க வீட்டுக்கு வந்தோமே. இவர் வந்தாரு, அவமானப்படுத்தி அனுப்பிட்டீங்க. உங்க வீட்டுக்கு வந்துட்டு வந்ததுல இருந்து 2 நாளா இவருக்கு மனசே சரியில்லை. பொண்ணு வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு வருத்தப்பட்டுட்டே இருந்தாரு. ஏதோ அப்ப இருந்த சூழ்நிலைக்கு அப்படி நடந்து போச்சு. பொண்ணை பெற்ற நீங்க அதை பத்தி நினைச்சிட்டு இருக்காம மறுபடியும் நீங்க தான் சமாதானம் பேச வந்திருக்கணும். நீங்களும் வீம்பா இருந்துட்டீங்க. சரி, இப்படியே போனா என் பையனோட வாழ்க்கையும் தானே வீணா போகும். அதான் 2 குடும்பமும் பேசி சமாதானமாகி உங்க பொண்ணை கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கோம். ஏங்க, இப்ப கூட உங்க பொண்ணை கூட்டிட்டு போலான்னு தான் வந்தோன்னு சொல்றீங்களே தவிர எங்க மருமகளை கூட்டிட்டு போறோன்னு உங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரலையே. சரிம்மா, உங்களுக்கு பொண்ணு, எங்களுக்கு மருமக. உறவு முறையில் என்ன இருக்கு? இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு. அகிலாவை எங்க கூட அனுப்பி வைங்க. சுதா, அவங்களே தேடி வந்திருக்காங்க. அவளுக்கு நல்ல நேரம் ஆரம்பம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நீ போய் அகிலா கிட்ட பேசி அவளை நல்லபடியா அனுப்பி வைமா. ஆமாம்மா, சரி, நாங்களே அவகிட்ட போய் பேசி. மாமா, அகிலா கிட்ட பேசுறது இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி இவங்க கிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்கு. அன்னைக்கு என் வீட்டுக்காரர் உங்க வீட்டுக்கு வந்து பேசினப்போ என் பொண்ணை நடத்த கட்டுவேன்னு சொல்லியிருக்கீங்க. இப்ப என் பொண்ணு நடத்துக்கிட்ட இல்லைன்னு தெரிஞ்சு போச்சா உங்களுக்கு? சொல்லுங்க. சண்டை சச்சரவுன்னு வரும்போது, வாய் வார்த்தைன்னு வரும்போது 4 வார்த்தை அதிகமா பேசுறது சகஜம் தானம்மா. அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டா அவங்க 2 பேருமே சேர முடியாம போயிரும்ல. பொண்ணை நடத்த கட்டவன்னு சொன்னா எந்த தாயாலையும் அதை சாதாரணமா எடுத்துக்க முடியாது. காயப்பட்டது நாங்க தான், உங்களுக்கு என்ன போச்சு? என் பொண்ணை நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பேன். அவ படிக்கிற காலத்துல இருந்து எவ்வளவு ஒழுக்கமா இருந்திருப்பான்னு எங்களுக்கு தான் தெரியும். இப்படி வாய் குசாம நீங்க பேசிட்டீங்க. நீங்க சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு என் இதயமே வெடிச்சு போன மாதிரி ஆயிடுச்சு. ராஜா, ஏதோ நடந்து போச்சு. அவங்களே சமாதானமா வந்திருக்கும் போது
நாம எதையாவது பேசி காரியத்தை கெடுத்துட வேண்டாம்ப்பா. நம்ம கோபத்தை காட்டுற நேரம் இது இல்லை. இது நம்ம பொண்ணோட வாழ்க்கை, அதை ஞாபகத்தில் வச்சுக்க. இல்லப்பா, சுதா சொல்றதுலயும் நியாயம் இருக்கு. நம்ம பொண்ணு பழகுறதுலயோ நடந்துக்கிறதுலயோ ஏதாவது தப்பு இருந்தா அதை கண்டிக்கலாம், புத்தி சொல்லலாம். அது தப்பு இல்ல. நம்ம பொண்ணு கேரக்டர் பத்தியே தப்பா பேசிட்டாங்களே, அதை என்னால தாங்கிக்க முடியாத. அகிலாவளையும் தாங்கிக்க முடியல. இவ்வளவு வார்த்தையை பேசிட்டதுக்கு அப்புறம் அவளால அங்க போய் சந்தோஷமா வாழ முடியுமான்னு பார்க்கணும்ல. சந்தோஷமா வாழ முடியும். நீங்க சந்தேகப்படாம அவளை அனுப்பி வைங்க. நாங்கெல்லாம் அதெல்லாம் மறந்துட்டு வந்திருக்கோம். அப்புறம் என்ன? நேத்து வரைக்கும் என் பொண்ணை பத்தி தப்பா பேசுன நீங்க இன்னைக்கு திடீர்னு அவளை கூட்டிட்டு போக வந்திருக்கீங்கன்னா அதுக்கு என்ன காரணம் நான் தெரிஞ்சுக்கலாமா? அதான் சொன்னேனம்மா, நாம பெரியவங்களா பார்த்து சின்னஞ்சிறு சகலை சேர்த்து வைக்கணும். இந்த விஷயத்துல 2 குடும்பமே வரட்டு கௌரவத்துல இருந்தா அப்புறம் அதுங்க வாழ்க்கை என்ன ஆறுது? நீங்க இப்படி திடீர்னு மனசு மாறினதாங்க எனக்கு சந்தேகமா இருக்கு. பொண்ணை வீட்டை விட்டு விரட்டி அனுப்பியிருக்கீங்க, அவளை நடத்திக்கிட்டுவேன்னு சொல்லியிருக்கீங்க, டைவர்ஸ் பண்ண போறோன்னு கூட சொன்னீங்க. எல்லாத்தையும் மறந்துட்டு திடீர்னு வந்து அவளை கூப்பிட்டீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்காம நாங்க எங்க பொண்ணை அனுப்ப மாட்டோம். அப்படியெல்லாம் எந்த காரணமும் இல்லைங்க. இதுல எங்க பையனோட வாழ்க்கை அடங்கியிருக்கு. என் பொண்ணை டைவர்ஸ் பண்ணணும்னு சொல்லும்போது உங்க பையன் வாழ்க்கையை பத்தி நினைக்கலையா? இப்ப மட்டும் என்ன திடீர்னு ஞானோதயம்? நீங்க சந்தேகப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லைங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் நாங்களே கூப்பிட வந்திருக்கோம். முதல்ல நீங்க 2 பேரும் வந்து தான் அகிலாவை பொண்ணு பார்த்தீங்க. அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் நீங்க தான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தெரியாம ஒண்ணுமே நடக்கல. நீங்க மனசு வச்சிருந்தா உங்க பையனுக்கு புத்திமதி சொல்லி எங்க பொண்ணை நல்லா வாழ வச்சிருக்கலாம். நீங்க என் பொண்ணை வீட்டை விட்டு அனுப்பிச்சிங்களே, நீங்க ஏதாவது தகவல் சொன்னீங்களா? அவ கடல்ல போய் விழுந்து சாக போயிட்டா, அதாவது தெரியுமா உங்களுக்கு? அவ அப்படியே செத்து போயிருந்தானா நீங்க 2 பேரும் இப்படி இங்க வந்து பேசிட்டு இருக்க மாட்டீங்க. ஜெயில தான் இருந்திருப்பீங்க. எங்க பொண்ணு விஷயத்துல நீங்க நியாயமா நடந்துக்கவே இல்ல. இப்ப மட்டும் நாங்க எந்த நம்பிக்கையில எங்க பொண்ணு உங்க கூட அனுப்ப முடியும்? நாளைக்கு அதே மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்து அவ தற்கொலை பண்ணிக்கிட்டானா உங்களால அவளை காப்பாற்ற முடியுமா? இங்க பாருங்க சம்பந்தி, புதுசா கல்யாணமான புருஷ பொண்டாட்டிக்குள்ள இந்த மாதிரி சண்டை வர்றது நிறைய குடும்பத்துல நடக்கிறது தானே. எங்க மருமகளை கூட்டிட்டு போறதுன்னு நாங்க தான் முடிவு பண்ணி வந்திருக்கோம்ல, அப்புறம் என்ன தயக்கம்? அத முடிவு பண்ண நீங்க யாரு? அகிலா வாமா, நம்ம வீட்டுக்கு வா. உன்னை கூட்டிட்டு போறதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். அத முடிவு பண்ண நீங்க யாருன்னு கேட்டேன். அகிலா, என்னம்மா இப்படி பேசுற? நாங்க உங்க மாமனார் மாமியார்மா. அப்படி நீங்க நடந்துட்டீங்களா? மாமனார் மாமியார் அப்பா அம்மாவுக்கு சமம்னு சொல்லுவாங்க. நானும் அப்படி நினைச்சுதான் உங்க வீட்டுக்கு வந்தேன். ஆனா என்ன வாழ விட்டீங்களா? இல்லம்மா, அது வந்து வேணாம், என்ன எதுவும் பேச வச்சிடாதீங்க. அப்புறம் அது உங்களுக்கு தான் அசிங்கம். அகிலா, இப்படியே தனியா எத்தனை நாளுமா வாழ போற? அது ஏன் பிரச்சனை? நடந்ததை எதையும் மனசுல வச்சுக்காதமா, என் கூட கிளம்பி வா. உன்னை நான் நல்லபடியா பாத்துக்கிறேன். என் கழுத்துல தாலி கட்டினாரே ஒருத்தர், அவரேங்க? சொல்லுங்க, நான் காலம் பூரா உங்களோட சேர்ந்து வாழ போறேன். அவன் வீட்டுல இருக்காமா, அதான் நாங்க வந்திருக்கோமே. அதான் பிரச்சனை. உங்க குடும்பத்துல அதுதான் பிரச்சனையே. அவரு செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நீங்களே சேர்த்து செய்யணும்னு ஆசைப்படுறீங்க. அவரு பேச வேண்டியதெல்லாம் உங்க வாயால நீங்க பேசுனீங்க. அவர் எடுக்க வேண்டிய முடிவை நீங்க எடுக்கிறீங்க. உங்க புள்ள ஒரு மாமிச பெண்டோ, அவ்வளவுதான். அவருக்குன்னு எந்த ஒரு இண்டிவிஜுவாலிட்டியும் கிடையாது. அகில கூட சேர்ந்து வாழப்பா நீங்க சொன்னா ஏன் கூட வாழ்வாரு. அவளை விரட்டி விடுன்னு சொன்னா விரட்டி விட்டுருவாரு. சரி, இப்ப நீங்க 2 பேரும் இங்க வந்தது அவருக்கு தெரியுமா தெரியாதா? பொண்டாட்டி மேல உண்மையிலேயே அக்கறை இருந்தா, கட்டினவ கூட கௌரவமா சேர்ந்து வாழணுங்கிற ஆசை இருந்திருந்தா அவரெல்லாம் வந்து என்ன கூப்பிட்டு இருக்கணும். ஏ,
நான் கூப்பிட்டா நீ வரமாட்டியா? நீ கூப்பிட்டு வரலங்கிற கோவம் தானே உனக்கு? அம்மா, அப்பா, நான் உங்க 2 பேருக்கும் சொல்றேன், இவங்க கூட போறதுக்கு எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. ஒரு தடவை கடல்ல போய் விழுந்தப்போ யாரோ வந்து காப்பாத்துனாங்க. அடுத்த தடவையும் யாராவது வந்து என்ன காப்பாத்துவாங்கன்னு எந்த கேரண்டியும் இல்ல. அதுக்கு மேல உங்க விருப்பம். கேட்டீங்கல்ல, இதுக்கு மேல நான் என்ன பேசுறது? எங்க பொண்ணு புருஷன் கூட சந்தோஷமா வாழணும், மாமியார் மாமனார் மெச்சணும், இந்த ஆசை எல்லாமே எங்களுக்கு இருக்கு. ஆனா எல்லாத்துக்கும் மேல எங்க பொண்ணோட உசுறு எங்களுக்கு முக்கியம். அவ போய் சேர்ந்து அவ போட்டோக்கு மாலை போட்டு அழுகிறத விட அவ ஏதோ எங்க கண்ணு முன்னாடி நடமாடிக்கிட்டு இருந்தா எங்களுக்கு அது போதும். நீங்க கிளம்புங்க. ராஜா, என்னப்பா இதெல்லாம்? நீங்க சும்மா இருங்கப்பா. நீங்களும் 3 பிள்ளைய பெத்தவர் தானே. பெத்தவங்க பாசம் உங்களுக்கு தெரியாதா என்ன? நீங்க கிளம்பலாம். வா போலாம். என்னங்க இது? ராஜா, நினைச்சேன் மாம்ஸ், நினைச்சேன் இது இப்படிதான் நடக்கும், அகிலா இப்படிதான் பேசுவாங்க. நான் அப்பவே நினைச்சேன். நீங்க மட்டும் போகும்போது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா நிறைய நீ கையோட கூட்டு போங்கன்னு நான் சொல்லியிருப்பேன்ல. மாப்பிள்ள, என்ன பண்ண சொல்றீங்க? அகிலா கிட்ட காலில் விழாத குறைய கெஞ்சி பார்த்துட்டேன். அவ திமிரு பிடிச்சு வரமாட்டேன்ட்டா. அவளுக்கு இந்த வீட்டில் வாழணும்னு ஆசை இருந்தா அவளா வந்திருக்கணும். மாமா, போனதெல்லாம் போகட்டும், இனிமே நான் நிறைய கூட ஒழுங்கா வாழ்றேன்னு அவளே சொல்லியிருக்கணும். அவ வரல. சரி, நீ சொன்னதுக்காக என்னுடைய மானம், மரியாதை, கௌரவம் எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த வீட்டுல நான் போய் கெஞ்சிட்டேன் சரவணா. நான் போய் சரண்டர் ஆயிட்டேன்ல, அதான் அவளுக்கு ஏறிடுச்சு. நரேனை வந்து கூப்பிட சொல்லுங்க, நான் வர்றதை பத்தி யோசிக்கிறேன் அப்படிங்கிற அவ இவ்வளவு திமிரா இருக்கும்போது நாங்க என்ன பண்ண முடியும்? மாம்ஸ், அது பேரு திமிர் இல்ல, சுய கௌரவம். உங்களை மாதிரி பணக்காரங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னா, ஏழைங்க உங்ககிட்ட வேலை செய்யறவங்க எல்லாம் சுய கௌரவத்தோட இருக்க கூடாதுன்னு நீங்க நினைப்பீங்க. மாமா, ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. மருமகன்றவ அம்மா வீட்டுல சோறு இல்லாம இங்க வந்து சோர்த்திங்க வந்தவங்க நினைக்காதீங்க. உங்களுக்கு உங்க மகன் 1000 தான் பெருசா இருந்தாலும் உங்க குடும்ப வம்சத்தை விருத்தி பண்ண மருமகளால மட்டும்தான் முடியும். அகிலா இல்லைன்னா இன்னொரு மருமக வர போறா. ஆக மொத்தம் மருமகன்ற பேர்ல யாராவது ஒரு பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்துதான் ஆகணும். மாப்பிள்ள, நாங்களும் அவகிட்ட எவ்வளவு பேசி பார்த்தோம். ஆனா அவ கொஞ்சம் விட்டு கொடுத்து எங்க கூட வந்திருக்கலாம். அத்தை, ஆரம்பத்துல நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கணும். அத்தை, அகிலாவுக்கு யாரால இந்த மாதிரி கஷ்டம் வந்துச்சுன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்பவும் சொல்றேன் அத்தை, அகிலா நல்ல பொண்ணு. அவ இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா இந்த கொடுமைக்கெல்லாம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்களை கம்பி என்ன வச்சிருப்பா. அப்புறம் கரன்சி என்ன வேண்டிய மாமா கம்பி எண்ணிட்டு இருந்திருப்பாரு. மாப்பிள்ள, நீங்களே ஏன் எங்களை புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க? அகிலாவை நான் கோவப்பட்டு கூட பேசினது இல்லையே. 2 பேரும் கொடுமைப்படுத்தணும்னு சொல்றீங்க. அகிலாவை கொடுமைப்படுத்தினது யாருன்னு தெரிய வேண்டியவங்களுக்கு நல்லா தெரியும் அத்தை. இந்த விஷயத்துல நீங்க ஒரு அப்பாவியா தான் இருக்கீங்க. நரேன், இதுக்கு மேல நீ கோழையா இருக்காத. இது உன்னோட வாழ்க்கை, நீ தான் வாழ்ந்தாகணும். உன்னோட நல்லதுக்காக தான் சொல்றேன். நாளைக்கு நீ அகிலா வீட்டுக்கு போய் அவளை கூட்டு வந்து இங்க வாழற வழியை பாரு. அதான் உனக்கு நல்லது. என்ன நரேன் யோசிக்கிற? வாழ்க்கையில சில விஷயத்த உடனே முடிவெடுத்தணும். அதுக்கான நேரம் இப்போ உனக்கு வந்திருக்க. அது மட்டும் இல்ல, நீ இப்ப எடுக்க போற முடிவுல தான் உன் தங்கச்சியோட எதிர்காலமே அமைஞ்சிருக்க. உன் தங்கச்சி நல்லா இருக்கணும்னு நினைச்சேன்னா போய் அகிலாவை கூட்டு வா.
நரேன், நாளைக்கு நீ போய் அகிலாவை கூட்டு வா. அப்பா நீங்களாமா கூட்ட போறோட வரலையப்பா. நீ கூப்பிட்டா வருவாடா. அதுதான் பொம்பளைங்களோட சைக்காலஜி. நீயே போய் கூப்பிட்டு அதுக்கப்புறம் அவன் வந்தால் தான் தனக்கு ஒரு கௌரவம் கிடைக்கும்னு அகிலா நினைக்கிறா. பரவாயில்ல, நீ போய் அவளை கூட்டு வா. முதல்ல அவன் இந்த வீட்டுக்கு வரட்டும், மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ம் சரிங்கப்பா. நவ்யா வந்துட்டாளா டியூஷன்ல? உள்ள இருக்கா. நவ்யா, நவ்யா, என்னம்மா? உன் ஸ்கூல் பேக் எங்க? மாடியில இருக்குமா? போய் எடுத்துட்டு வா. எதுக்குமா? போய் எடுத்துட்டு வான்னு சொன்னேன். ஏங்க ஏங்க என்ன இன்னைக்கு சீக்கிரமா ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கீங்க? உனக்கு வேலை முடிஞ்சுச்சா? இன்னும் கொஞ்சம் அதை போய் பாரு. அம்மா என்னம்மா ஆச்சு? ஏன் கோவமா இருக்கீங்க? அம்மா. நவ்யா, அம்மா என்னம்மா ஆச்சு? நவ்யா ஏதாவது தப்பு பண்ணாளா? அம்மா வந்துட்டியாம்மா? வந்துட்டாங்கடா. நிகிதா, நவீனையும் நவ்யாவே பாத்துக்கோ. நான் இப்ப வந்துடுறேன். எங்கம்மா போறீங்க? அம்மா அம்மா இங்க பாருங்கம்மா. அம்மா ஒரு நிமிஷம் இருங்க. அம்மா. ரேவதி, வேலையை முடிச்சிட்டு நீ வீட்டுக்கு கிளம்பு. அப்புறமாயா? ஐயோ மேடம் மேடம், நீங்க சொன்ன ஜோக்க கேட்டு என்னால சிரிப்பு அடக்க முடியல. இல்ல இருக்கட்டும்.
என்னது? பார்த்தா தெரியல? என் பொண்ணு நவ்யாக்கு நீ வாங்கி கொடுத்த செல்போன். அதை என் கீழே போட்டு உடைச்ச. நல்லா இருந்த குடும்பத்தையே உடைச்சவனாச்சே நீ. இதான் உனக்கு பெரிய விஷயமா தெரியுதா? வசந்தி, இப்ப எது கோபப்படுற? வந்து உட்காரு வா. உன் வீட்ல உட்கார்ந்து விருந்து சாப்பிட நான் ஒன்னும் வரல. அதுக்கு தான் நிறைய பேர் இருக்காங்களே. வசந்தி, சண்டை போட தான் வந்தியா? என்ன உன் பிரச்சனை? சீக்கிரம் சொல்லு. எதுக்காக இந்த செல்போனை என் பொண்ணுக்கு வாங்கி கொடுத்த? ஒரு அப்பன் தன் பொண்ணுக்கு வாங்கி கொடுத்தா என்ன தப்பு? தப்புதான். அத நீ ஒரு சரியான அப்பனா இருந்திருந்தா செஞ்சிருக்கலாம். தப்பு இல்ல. என்னையும் என் பிள்ளைங்கள வேண்டான்னு தானே வேற ஒரு உலகத்தை தேடி நீ போன. இப்ப என்ன திடீர்னு என் பொண்ணு மேல உனக்கு பாசம்?